UFC லண்டன் இந்த வீக்கெண்ட் நடக்குது. மெயின் event வெல்டர்வெயிட் டிவிஷனில் ஃபார்மர் வெல்டர்வெயிட் சாம்பியன் லியான் எட்வர்ட்ஸ் ஷான் பிராடியும் ஃபைட் பண்ணுறாங்க. லியான் எட்வர்ட்ஸ் ப்ரீவியஸ் ஃபைட்டில் பெலால் கிட்ட ஜட்ஜஸ் டிசிஷனில் சாம்பியன்ஷிப்பை லூஸ் பண்ணார். ஷான் பிராடி ப்ரீவியஸ் ஃபைட்டில் கில்பர்ட் பர்ன்ஸை டிசிஷனில் வின் பண்ணார். ஷான் பிராடி ஒரு அன்டிஃபீட்டட் ப்ராஸ்பெக்டாக இருந்தார், ஆனால் பெலால் கூட தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் கெல்வின் கேஸ்லும் பர்ன்ஸை டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஷான் பிராடி ஸ்ட்ரைக்கிங் கிரவுண்ட் கேம் நல்லா மிக்ஸ் பண்ணுற ஃபைட்டர். பஞ்சஸோட லெக் கிக் த்ரோ பண்ணி ஆப்போனன்ட் கேல்ஃபை கிக் பண்ணுவார். பஞ்சஸ் த்ரோ பண்ணுற மாதிரி லெவல் சேஞ்ச் பண்ணி டேக் டவுன் பண்ணிடுவார். டாப் கண்ட்ரோலில் கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போடுவார். செம சப்மிஷன் கேம் வச்சிருக்காரு. ஷான் பிராடி ஒரு ட்ரிக்கியான ஃபைட்டர். லியான் எட்வர்ட்ஸ் வெல்டர்வெயிட் டிவிஷனோட எலிட் லெவல் ஃபைட்டர்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக லியானுக்கு இருக்கும். ஆனால் ஷான் பிராடி ஏன் டேஞ்சர்னா ஸ்கில் செட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணுவார். ஷான் பிராடி பெரிய ரிஸ்க் எடுக்கிற ஃபைட்டர் கிடையாது. சான்ஸ் கிடைச்சா மட்டும்தான் ஃபினிஷ்க்கு போவார், இல்லாட்டி ஃபைட்டை கண்ட்ரோல் பண்ணி டிசிஷன் வின் எடுத்துருவார். பெலால் லியான் ஃபைட் பார்த்துட்டு பிராடி ஃபைட்டை கிரவுண்டு கொண்டு போக தான் ப்ரிஃபர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸ்ட்ரைக்கிங்கில் பிராடிக்கு மைனஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா லியான் ஸ்ட்ரைக்கிங்கில் நிறைய ஸ்கில் செட் வச்சிருக்காரு. லியான் எட்வர்ட்ஸ் ஷான் பிராடியில் லியான் எட்வர்ட்ஸ்க்கு தான் ஸ்ட்ரைக்கிங்கில் அட்வான்டேஜ் இருக்குது. லியானுக்கும் கிரவுண்ட் கேம் இருக்குது, ஆனால் லியான் அக்ரெசிவாக டேக் டவுன்ஸுக்கு போனால் தான் சக்ஸஸ் இருக்கும். லியான் டிஃபென்சிவாக ஃபைட் பண்ணார்னா ரொம்ப கஷ்டம் அவருக்கு கிரவுண்ட் கேமில். லியான் கிக்ஸில் செம ஸ்ட்ராங். பாடி கிக்ஸ், ஹெட் கிக்கில் செம எஃபெக்டிவாக இருக்கும். பஞ்சஸோட கிக் சேர்ந்து காம்பினேஷனில் த்ரோ பண்ணி லேண்ட் பண்ணுவார். லியான் எட்வர்ட்ஸ்க்கு செம ஸ்கில் செட் இருக்குது, ஆனால் அவரோட பெரிய வீக்னஸே அவரோட மைண்ட் செட் அண்ட் இன்டென்ட் தான். லியான் மட்டும் அக்ரெசிவாக ஃபார்வர்ட் ப்ரெஷர் போட்டு ஃபைட் பண்ண ஆரம்பித்தா செம டேஞ்சரஸான ஃபைட்டராக இருப்பார். லியான் ஆனால் சில ஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபென்சிவாக ஃபைட் பண்ணுறாரு. ஃபைட் பண்ணுற மைண்ட் செட்லேயே இல்லாத மாதிரி சில ஃபைட்லாம் பண்ணுறாரு. அதனால தான் அவங்க ஆப்போனன்ட்ஸ் அதை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு எப்படியோ வின் பண்ணிடுறாங்க. லியானுக்கு ஹோம் க்ரௌட் சப்போர்ட்டில் இருக்குது, அதனால நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் ஃபைட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். லியானோட MMA கரியரில் அவர் சில ஃபைட்ஸ் தோத்துருக்காரு, ஆனால் எந்த ஃபைட்லையுமே இது வரைக்கும் ஃபினிஷ் ஆனதில்லை. லியானோட பெரிய வீக்னஸே அவர் ஃபைட்ஸை ஃபினிஷ் பண்ணுறதில்ல. டிசிஷனில் தான் நிறைய வின் எடுத்திருக்காரு. ஃபைட்ஸில் இம்ப்ரெசிவாக ஃபினிஷ் எடுத்தால் தான் அவருக்கும் கான்ஃபிடன்ஸ் நல்லா பில்ட் ஆகும், ஃபேன்ஸ்கிட்டே அவரோட ஸ்டார் பவர் ஜாஸ்தி ஆகும். லியானோட கரியர் ஹைலைட்னா அது கமர் ஓஸ்மனை ஹெட் கிக் நாக் அவுட் பண்ணது தான். அந்த ஃபைட்லேயுமே பார்த்தோம்னா லியான் தோக்க வேண்டிய ஃபைட்டு தான். கோச் எப்படியோ மோட்டிவேட் பண்ணி அந்த ஃபினிஷ் எடுக்க வச்சாரு. அதுக்கு அடுத்த ஃபைட்டில் லியான் மறுபடியும் உஸ்மான ஒரு டிசிஷனில் வின் பண்ணார். அதுக்கப்புறம் கோபியும் லியானும் ஃபைட் பண்ணாங்க. அது செம போரான ஒரு ஃபைட்டு. அதுக்கப்புறம் லியானும் பெலாலும் ஃபைட் பண்ணாங்க. அதில் பெலால் லியானை டாமினேட் பண்ணி வின் பண்ணிட்டாரு. இந்த ஃபைட்டில் லியான் மேலே தான் ப்ரெஷர் இருக்க போது. ஒரு ரீசன் இது யூகேல வேறு ஃபைட் பண்ணுறாங்க. இன்னொன்று சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ்லாம் பண்ணியுமே UFC லியானுக்கு ஒரு இமிடியேட் ரீமேட்ச் தரவே இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் லியான் எட்வர்ட்ஸும் JDM தான் இந்த கார்டில் ஃபைட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் பெலாலையும் JDMமும் ஃபைட் பண்ண வச்சுட்டாங்க சாம்பியன்ஷிப்புக்கு. லியானை ஷான் பிராடி கூட புக் பண்ணிட்டாங்க. அவங்க நினச்சிருந்தா லியானை கூட ரீமேட்ச் கொடுத்துருக்கலாம், ஆனால் UFC லியானை கன்சிடரே பண்ணல. ஸோ கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுத்தே ஆகணும். அதுக்கு இந்த ஃபைட்டை வின் பண்ணியே ஆகணும் லியான் எட்வர்ட்ஸ். கோமெயின் event லைட் ஹெவிவெயிட் டிவிஷனில் ஃபார்மர் சாம்பியன் ஜான் ப்ளோஹோவிச் கார்லஸ் உல்பர்க் ஃபைட் பண்ணுறாங்க. ப்ளோஹோவிச்க்கு ஏஜ் 42 ஆச்சு. லாஸ்ட் ஃபைட் 2023 அலெக்ஸ் பெரேரா கூட ஒரு ஸ்பிளிட் டிசிஷனில் ஃபைட்டை லூஸ் பண்ணார். அதுக்கு முன்னாடி ஆங்க்லேவ் கூட சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணார், ஆனால் அந்த ஃபைட் ட்ரா ஆயிடுச்சு. ஆலெக்ஸ் ஃபைட் அப்புறம் ப்ளோஹோவிச் இன்ஆக்டிவாக இருந்திருக்காரு. உல்பர்க் ஒரு நல்ல வின் ஸ்ட்ரீக்கில் இருக்காரு, ஆனால் லைட் ஹெவி வெயிட்டோட எலிட் லெவல் ஃபைட்டர்ஸ் இன்னும் அவர் ஃபேஸ் பண்ணதில்லை. ப்ளோஹோவிச்சோட ரெஸ்யூம் பாருங்கள், நிறைய எலிட் லெவல் ஃபைட்டர்ஸையே ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஏஜ் ஃபேக்டர், இன்ஆக்டிவிட்டி இந்த ஃபைட்டில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்க போகுது ப்ளோஹோவிச் சைடில். உல்பர்க் MMA கரியர்லேயே இந்த ப்ளோஹோவிச் மேட்ச் தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் காம்படிஷனாக இருக்க போகுது. ப்ளோஹோவிச்சோட இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவர் ரிட்டையர்மெண்ட் பற்றியுமே கன்சிடர் பண்ணலாம். இது ஃபைட் நைட் கார்டுனால UK ஃபைட்டர்ஸ் வச்சு ஃபைட் கார்டை ஃபில் பண்ணிட்டாங்க. ப்ரீலிம்ஸில் இந்தியாவோட பூஜா டோமர் ஃபைட் பண்ணுறாங்க. அயர்லாண்டோட ஷானா பெனானா தான் ஃபைட் பண்ண போகிறாங்க. ஷானா பெனானா கார்னரில் பேக்கப் பண்ணுறாரு. UFC இந்த மேட்சப் புக் பண்ணது நல்ல மூவ் தான். வின் பண்ணுறவங்களுக்கு UFC கரெக்டான மேட்சப்ஸ்லாம் புக் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பில்டப் பண்ண போகிறாங்க. பூஜா டோமர் UFC டெபியூட்டில் வின் பண்ணாங்க. ஷானா பெனான் பார்த்தீங்கன்னா UFCயில் இப்போ 1 win 1 lossல இருக்காங்க. அன்சுல் ஜூப்லியெல்லாம் தோக்கிறத பார்த்தா UFC கட் பண்ணிடுவாங்க மாதிரி தெரியுது. பூஜா டோமர் தான் இந்தியாவோட MMAவை ரெப்ரசென்ட் பண்ணி ஏதாவது செய்ய பார்க்கணும். ஆனால் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா பூஜா டோமர் வின் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த மேட்சப் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுது. UFC UKல வச்ச எல்லா ஃபைட் கார்ட்ஸுமே என்டர்டெய்னிங்காக தான் இருந்திருக்கு. மெயினாக க்ரௌட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. இந்த ஃபைட் கார்டோட ரிவ்யூவில் நல்லா இருக்கிற எல்லா ஃபைட்ஸ் பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணலாம். லியான் எட்வர்ட்ஸ் ஷான் பிராடியில் யாரை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழை Instagram YouTubeல மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.